தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. திமுகல இருக்கிற மொத்தமா ஆல்ரெடி இருக்கிறதே இப்ப வந்து ஒரு 60-70 பேர் தான். இதுல மாஜி மந்திரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதுல கிட்டத்தட்ட 8 to 10 பேர்த்தோட ஃபைலு விஜய் அவர்களோட டேபிள்ல இருக்கு. நேத்து சட்டசபையில பேசும் போதே ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய பேர்த்தோட ஃபைலு என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு. நல்லா நீங்க பாத்துருந்தீங்கன்னா அதான் அதுவும் சொன்னாரு. மதியவெல்சன் சொன்னாரு இல்லைங்களா, அதே போல அவர் ஒன்றும் சும்மா பேருக்கு சொல்லல, கிட்டத்தட்ட 8 பேரோட ஃபைலு என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அது முழுக்க முழுக்க உண்மைதாங்க. எஸ், அவரோட டேபிள்ல இருக்கு. எப்ப தேவையோ அப்ப எடுத்து விடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது யார் யாரு என்னென்னு இந்த வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை உதவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், அப்புறம் நம்ம நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 இடத்துல செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரைடு வந்து நடந்திருக்கு. இது என்னப்பா செந்தில் பாலாஜிக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னாதீங்க. இது வந்து இந்த ஈவில வந்து சில பல முறைகேடெல்லாம் பண்ணாங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் நடுறாங்க அப்படின்னா நடாத டிரான்ஸ்ஃபார்மருக்கு கணக்கு காட்டினது, அப்புறம் புதுசா வாங்கினேன்னு சொல்லிட்டு பழைய இத்து போனது நட்டது, ஓட்ட ஒடிசல், இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இருந்து நிறைய கேஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது செந்தில் பாலாஜியோட அசிஸ்டன்ட் இருந்தாங்க இல்லையா, அவர் மினிஸ்டரா இருக்கும் போது அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 51 இடத்துல ரைடு நடக்கணும் ஒரே டைம்ல அப்படின்னா எத்தனை ஃபோர்ஸ் வந்து இறக்கியிருப்பாங்க, எத்தனை பேர்த்த வந்து இறக்கியிருப்பாங்கன்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஸோ ஸ்டில் அந்த ரைடான ப்ராசஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய ஆதாரங்கள், அதுவும் நிறைய ஃபேக் கம்பெனிஸ், ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், போலியான கம்பெனிகள்லாம் நடத்தியிருக்காங்க. அப்படி அது கம்பெனியே இருக்காது, ஆனா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அவரை தூக்கி உள்ள வச்சே தீரணும் அப்படின்றதுனாலதான் ஒரு தீவிரமான ஒரு இதில் வந்து போயிட்டு இருக்கு. எதனா கேஸ் போடுறாங்கன்னு தெரிஞ்சா உடனே போய் ஹாஸ்பிட்டல படுத்துட்டு எனக்கு பெயில் வேணும்னு. ஸோ தயவு செஞ்சு இந்த டைம் ஆச்சும் தயவு செஞ்சு பெயில் கீழ்லாம் கொடுத்துறாதீங்க. ஆல்ரெடி 2 பெயில்ல வந்து கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போட்டு சுத்திட்டு இருக்காது. திரும்பி பெயில் கொடுத்துறாதீங்க. தமிழ்நாட்டு மானம் போதையா பெயிலா கொடுத்து எல்லா அரசியல்வாதிகளையும் தப்பிக்க வச்சிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அப்புறம் இந்த லாக்அப் டெத்து தயவு செஞ்சு அது கொஞ்சம் எதனா ஒரு தீர்வு கொண்டு வாங்கய்யா. முந்தா நேத்து ஒரு பூசாதிங்க, அந்த பூசாதியை அடிச்சே கொண்டிருக்காங்க. ஒண்ணும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை. இப்ப நான் இருக்கேன், எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் இருக்காது, அவருக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்கிங்ல பிரச்சனை வந்திருக்கு. அதுல ஏதோ வாய் தகராறா இருக்கு. அதுல பக்கத்துல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி பிரச்சனை. போலீஸ் அந்த பூசாரி அவர்களை கூட்டிட்டு போயிட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடின்னு அடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து தலையிலேயே நல்ல அடி விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிளட் கிளாத் ஆயிருக்கு போல, அவருக்கு தலைவலி எடுத்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு தான் நார்மலா பேராசிட்டமல் எல்லாம் வாங்கி தந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏதோ தலைவலி தான், காய்ச்சல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எந்த நினைப்புல அனுப்பிச்சு விட்டாங்களோ என்ன எதுன்னு தெரியல. தூக்கிட்டு போயிட்டு வச்சு மொத்தம்ல நல்லா அடிபட்டுக்குது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி பார்த்தது இல்லை. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்த்ததுல தலையில் பிளட் கிளாத் ஆயிருக்கு. ஸோ இது கண்டிப்பா கஷ்டம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் வந்து இறந்துருக்காது. நான் என்னதான் சொல்றேன்னா, எந்த டிஎம்கே ஆட்சிலையும் சரி, டிவிகே ஆட்சிலையும் சரி, இந்த லாக்அப் டெத்ன்றது ஸ்டில் வந்து ப்ராசஸ் அப்படியே தான் இருக்கு. போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறீங்க, அதுக்குன்னு அடிச்சு சாவடிக்கிற அளவுக்கு நீங்க அடிச்சீங்க அப்படின்றதுல ஒரு இதே கிடையாது. சரிங்களா, ஒரு நபரை நீங்க அடிக்கிறதுன்றது அவங்கள திருத்தத்துக்கு அடிக்கிறது வேலை. ஆனா அடிச்சு கொல்லணும், உங்களை பிடிச்சி அந்த அளவுக்கு மொத்தணும் அப்படின்ற மாதிரி நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை விஜய் அவர்கள் மேலேயே தான் தப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, ஏன்னா விஜய் அவர்கள் இந்த காவல்துறையை இந்த மாதிரி ஆன உடனே அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா தூக்கி வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா உடனே வேற இடத்துக்கு போட்டிருக்கணும், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் அடிச்சாங்களோ யார் யாரெல்லாம் இது பண்ணாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தீவிரமா வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் எடுத்து பண்ணாங்கன்னா மட்டும்தான், இல்லைன்னா இன்னும் சில பல உயிரிழப்புகள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரி, அப்புறம் என்னது இந்த புதுசா இந்த டிஎம்கே ஐடி விங், அப்புறம் டிஎம்கே பைத்தியங்கள் எல்லாம் சில கொத்தூஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, 200 யூபிஸ், அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விஷயத்த வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1500 பேத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து பறிச்சிட்டாரு. பிஎம்டிசி கண்டக்டர்ஸ் வேலைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஒரு கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாளா வச்சு எல்லாரும் அதையே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது என்னவா இருக்கும், அப்படி எதுனா நடந்துருச்சா அப்படின்ட்டு உள்ள போயிட்டு பார்த்தா அந்த விஷயம் சைன் ஆனது என்னமோ ஜனவரி மாசம். யாரு ஆட்சியில? திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தான் அது வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த டைம்ல கையெழுத்து போட்ட ஒரு இது.
அப்பவே யூபிக்கு போயிடுச்சு. அதுமே திமுகவோட பினாமி கம்பெனியா என்னன்னு தெரியல. யூபியில இருக்கிற ஒரு கம்பெனிக்கு தான் ஆர்டர் வந்து குடுத்துருக்காங்க. எல்லாம் வந்து வடக்கன்சியே உள்ள இறக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயத்துல இருக்காங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டுல சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலையை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஸோ மேக்சிமம் தமிழ் மெம்பர்ஸ்க்கு இந்த விஷயம் அதான், தமிழ்நாட்டுல இருக்கிற ஆளுங்களுக்கு மட்டுமே வேலை கிடைச்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா யூபியில இருக்கிற நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதனால அவங்க கிட்ட ரெக்வஸ்டா சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க கண்டக்டர்ஸ் எடுக்கும் போது தமிழ்நாடுகளுக்கு மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தப்பி வடக்கன கிடக்கன எடுத்து வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோ, ₹1 ₹2 சில்லற கில்லற கேட்டாங்க, யோ சாரே ஏ சார் நீங்கோ ₹10 பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறீங்கோ, நமக்கு ₹1 ₹2 கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு என்ன வலிக்குதா அப்படின்னு அவன் கேட்பான். நார்மலா கண்டக்டர்ஸ் கேட்கற மாதிரி அவன் வந்து ஹிந்திலயும் தமிழ்லயும் மிக்சிங் அடிச்சு என்ன கேட்டானா நல்லாவா இருக்குது. முதல்ல டிஎம்கேல இருக்கிற கொத்தூஸ் 200 யூபிஸ் எல்லாத்துக்கும் ஒன்னே ஒண்ணுதான். எதனா ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா முதலில் ஆமாப்பா இது நடந்திருக்கு, யாரு பண்ணா, எதுக்கு பண்ணாங்க, எப்ப பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆராய்ஞ்சு தெரிஞ்சுன்னு பேசணும். அதை விட்டு யாரோ ஒருத்தன் பரப்புறான்றதுக்காக அதையே வச்சு பரப்பிட்டே இருக்க கூடாது யூபிஸ். அப்புறம் திமுக காரங்க வந்து சட்டசபையில சொல்றதே, நீங்க எல்லாம் ஊழல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இந்த பக்கம் எதாவது மினிஸ்டர் சொன்னா, ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்களே இல்லையா, நாங்களாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு யாரும் வாயத்தை வந்து பேசுறது இல்ல, சொல்றது இல்ல. ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், மொத்த திமுக கொத்துஸ்க்கும் தெரியும். ஆனா ஆதாரம் தான் இல்ல பாத்துக்கலாம், டிஎம்கேல இருக்கோம், எப்படி நம்ம காசு ஆட்டையை போடாம நாம எப்படி வாழ்றது அப்படின்ட்டு ஒரு தைரியத்துல ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா காசு ஆட்டையை போடுறதுலாம் அவ்வளவு ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும் போல அவங்களுக்கு. சரி ஆட்டையை போடுங்க, ஆனா அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 8 to 10 ஃபைல்ஸ் வந்து விஜயகளோட டேபிள் இருக்கான். அப்படியே நான் யாருன்னு சொல்லிடுறேங்க. நம்ம எல்லாம் வெயிட் பண்ணீங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் கதிரவன், அதாவது கிட்னி முறைகேடில் ஈடுபட்ட கதிரவனோட ஃபைலு. அப்புறமா வேலை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 600 700 கோடி ரூபாய் ஊழல் அடிச்சு போட்டாங்க இல்லையா, ஊழல் செஞ்ச நேரு அவர்களின் ஃபைலு, அதான் நகராட்சி துறை ஊழல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏவா வேலுவோட சில பல ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குங்களாம். அதாவது போடாததோட்ட போட்டேன்னு சொல்லி சில ஃபைல்ஸ், அந்த மாதிரி சில ஃபைல்ஸ். அப்புறம் மண்ணள்ளி விட்டது, திருவண்ணாமலையில என்னென்ன பண்ணிட்டு இருக்காதோ அந்த மாதிரி சில ஃபைல்ஸ். அப்புறம் வந்து மேயர் பிரியா அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஃபைல்கள். மேயர் பிரியாவோட சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் அப்படின்னா டெண்டர் முறைகேட்டில் வந்து ஈடுபட்ட சில பல ஃபைல்கள்ஸும் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு பைப் மாத்தத்துக்கு அந்த பைப்போட செலவு 50 ரூபானா 150 ரூபா 200 ரூபா கணக்கு காட்டி ஆட்டை போட்டாங்க இல்லையா. ஸோ ஒன்னும் இன்ச்சா எந்த இதுக்குள்ள எப்படி எல்லாம் தப்பு பண்ணா மாட்டோம்னு நினைச்சு பண்ணாங்களோ அந்த தப்பை எப்படி பண்ணாங்கன்ற அளவுக்கு எல்லாத்துக்குமே ஃபைல் ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் சேகர் பாபுவோட ஃபைலு, அதான் இந்த அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கும் போது என்னென்ன முறைகேடு பண்ணாங்க, எந்தெந்த சொத்தை ஆட்டைய போட்டாங்க, கோயிலோட நகைகள்லாம் எங்க போச்சு, கோயிலுக்கு எத்தனை பவுன் நகை இருந்தது, எத்தனை கிலோ நகை இருந்தது, எவ்வளவு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆச்சு, அந்த கலெக்ஷன் காசை என்ன பண்ணாங்க, தேவையில்லாத இடத்துல எதையோ பார்க்கிங் கட்டணம் 10 லட்சத்துக்கு 10 கோடிக்கு பார்க்கிங் கட்டணம் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது. அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி பத்தி சொல்லவே வேணாங்க. செந்தில் பாலாஜிக்கு ஆல்ரெடி சொல்றதுக்கு இல்லைங்க, எக்கச்சக்கமா இருக்கு. கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ்க்கு வேலை வாங்கி தரேன்ற கேஸ் இருக்கு, இபில கேஸ் இருக்கு, டாஸ்மாக் முறைகேடு கேஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. ஸோ அவருக்கெல்லாம் ஃபைல்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம ஃபைல்ஸா கிடக்குதுங்க. அப்புறம் ஃபைனலா எல்லாத்துக்கும் தலைவரா இருக்கக்கூடிய நம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவரோட புதல்வன் உதயநிதி அவர்கள் 2 பேர்த்துக்கு சேர்த்து ஒரு ஃபைல் இருக்குங்களாம். ஸோ கூடிய விரைவில், என்னப்பா விரைவில்னு சொல்றீங்க, ஆனா யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்றாங்களேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஒண்ணுதான் இருக்கு. என்ன பிரச்சனைனா மெஜாரிட்டி இல்லாம 108ல உட்காந்துருக்காங்களே. எஸ், அதுதான் இப்போதைக்கு 108 தான் இருக்குன்றதுனால யாரையும் கை வைக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா எப்ப விசிகா பிச்சுன்னு போவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. திடீர்னு விசிகா கம்யூனிஸ்ட் எல்லாம் இல்லப்பா நாங்க போறோம் அப்படின்ட்டு விலகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க போவாங்க? கொஞ்சம் எல்லாம் அந்த விசிகா எல்லாம் போற மாதிரி இருந்தாலுமே பாமக வந்து கொஞ்சம் சேர்ந்து வந்து இது பண்ணாங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஏன்னா இந்த இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிட்டே இருக்கு, கோர்ட்ல கேஸ் போயிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் வேற பிரச்சனை இருக்கு. ஸோ இப்போதைக்கு இவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா, அதான் விஜய் சொன்னார்ல, தேவைப்படும் போது அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெளியே வரும்னு, இன்னும் ஸ்ட்ராங்கா எதுலயும் வந்து சிக்கியிருக்காங்க. ஆனா அது வந்து வெளியே எடுத்துட்டு வரதுக்கான இவங்க கிட்ட வந்து மெஜாரிட்டின்ற ஒரு பவர் இல்லாம ஒரு கொஞ்சம் இதுல இருக்காங்க. ஒரு 90% தொங்கிட்டு இருக்காங்க. நீ 90% மார்க் எடுத்து ஒரு 10% பக்கத்துல வாங்கினதுனால தொங்கிட்டு இருக்காங்க.
ஃபிக்ஸ்டா நீ 100 அப்படின்ட்டு அதுக்கு உடனே இருந்தாங்க அப்படின்ன பட்சத்தில் இவங்களெல்லாம் டக்குன்னு தூக்கி போடுறதுக்கு என்ன பாமக தடியா இருக்காங்க. அந்த பாமக வந்து கூட சேர்ந்தாங்க அப்படின்ன பட்சத்தில் விசிக வந்து வெளியே போயிடும். ஸோ பார்க்கலாம் கூடிய விதியில் எந்தெந்த மாற்றங்கள் வர போகுது அப்படின்ட்டு. ஆனா எல்லாம் வெறி கொண்டுதான் காத்துட்டு இருக்காங்க எப்பப்பா அரெஸ்ட் ஆவாங்கன்ட்டு. விரைவில் அரெஸ்ட் ஆனாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நல்லா தான் இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோல சில பல டாபிக்ஸ்ல கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.